நிறைய பேருக்கு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலோ இல்ல தூங்கும் பொழுது ஒரே பக்கமா படுத்திருந்தாலோ கை கால்ன்றது டக்குன்னு மறந்துடும். இந்த கை கால் மறத்து போறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஒருவேளை இது அதிகமா உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் மறத்து போகுது, அதுக்கப்புறம் சரியாயிடும், இதுக்கு பின்னாடி என்னங்க பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க. அப்படி விடுறதுனால பின்னாடி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைன்றது ரொம்ப பெருசுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கை கால் ஏன் மறத்து போகுது, அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரும்பாலும் யாருக்கு மறத்து போகும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துல ஒரே மாதிரி சம்பளம் போட்டு உட்காந்து இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு கால் மறத்து போகும். ரொம்ப நேரமா கையால டைப் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா கை மறத்து போகும். அது மட்டும் இல்லாம ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம ரைட் ஹேண்டோ இல்ல லெஃப்ட் ஹேண்டோ இல்லாத மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சுர்ருன்னு விர்ருன்னு ஜிவ்வுன்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரமா அதுக்கான மூவ்மெண்ட் எதுவுமே கொடுக்காததால புடிச்சே வச்சுக்கிறதுனால ரத்த ஓட்டம் அப்படின்றது அந்த பாட்டுக்கு போகாது. திடீர்னு நம்ம ஏந்திரிச்சாலோ கை காலை மூவ் பண்ணாலோ ரொம்ப நேரமா போகாம இருந்த ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அப்பதான் அந்த மாதிரி விர்ருன்னு ஜிவ்வுன்னு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒயர் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர்ல ஒரு கட்டோ இல்ல ஏதாவது ஒரு விரிசலோ ஏற்படுது அப்படின்னா இந்த ஒயர் மூலியமா வரக்கூடிய பவர் சப்ளை அப்படின்றது வரவே வராது. அதாவது எலக்ட்ரிக் சப்ளை கிடைக்காது. அந்த மாதிரி தான் நரம்பு நார்மலா இருக்கும்போது தான் அது பிரெயினுக்கு சிக்னல் எல்லாம் கொடுக்கும். நம்ம நரம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னா அந்த சிக்னலை அப்ரப்டா கட் பண்ணும். அந்த சிக்னல் கட் ஆகிற இடம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஒயர்ல பவர் சப்ளை கட் ஆகிற இடம் எப்படி இந்த பவர் சப்ளை கட் ஆச்சுன்னா அதுக்கான செல்லோ டேப் எல்லாம் போட்டு அதை சரி பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் அந்த நரம்பு கொடுக்கக்கூடிய சிக்னல் கட் ஆகும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷனை பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் அப்படின்றது பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலை நிறுத்தாம கொடுக்கும். இது குறிப்பா எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் B12 இது கம்மியாகும் பொழுதுதான் இந்த மாதிரியான மரத்து போற உணர்வு ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நரம்பு செயல்பாடு கம்மியா இருக்குது, அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் போரா இருக்கு, அது மட்டும் இல்லாம விட்டமின் B12 கம்மியா இருக்கிறது. இந்த 3 மட்டும்தான் மேஜரான ரீசன் கிடையாது. இன்னும் பல ரீசன்ஸ் இருக்கு. அதாவது நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்தாலும் கூட இந்த பிரச்சனை உண்டாகும் சொல்றாங்க. அதாவது இப்ப சர்க்கரை நோயா இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த நரம்பு ரொம்பவே பலவீனமா இருக்கும். அதாவது பெரிபெரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மரத்து போறது அப்படின்றது அடிக்கடி வரும். இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாமே ரொம்ப மேஜரான விஷயங்கள், சின்ன சின்ன மைனரான விஷயங்கள். இந்த மாதிரி மரத்து போறது அதிகமா வருது அப்படின்னா இது தைராய்டுக்கான ஒரு சிக்னலா கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி ட்ரிங்க் பண்றவங்களுக்கு, அதாங்க ஆல்கஹால் அதிகமா கன்சியூம் பண்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும்ன்றாங்க. அடுத்தது இது எதுலயுமே இல்லாம நார்மலா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு டேப்லெட்டோ இல்ல இன்ஜெக்ஷனோ மெடிசனோ ஏதாவது எடுத்துட்டு இருந்திருப்போம். அந்த மெடிசனோட பக்க விளைவு கூட இந்த மாதிரி மரத்து போறதை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது போக நார்மலா நம்மளோட ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லனா கூட இந்த மரத்து போற பிரச்சனை வரும். அடுத்தது ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து சிஸ்டம் யூஸ் பண்ணாலோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலோ மொபைல் நோண்டிட்டு இருந்தாலோ டிவி பார்த்துட்டு இருந்தாலோ இந்த மாதிரி பண்ணாலும் கூட இந்த பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. சோ இது வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படி வருது, எதனால வருது அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இது வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல் விஷயம் போஸ்டர் கரெக்ஷன். அதாவது ஒரே இடத்துல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்க கூடாது, நம்ம உட்கார்றத மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி காலை தொங்க போட்டு உட்கார்ந்தோம்னா அதுக்கப்புறம் காலை மடக்கி சம்மணம் போட்டு உட்காரணும், அதுக்கப்புறம் பிளாட்டா காலை விடணும். இந்த மாதிரி உட்கார பொசிஷனை மாத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இப்போ தூங்கும் பொழுது சில பேருக்கு கை மரத்து போகும். கையை தலைக்கு வச்சுட்டு படுத்திருந்தோம்னா அந்த கை மரத்து போயிடும். அந்த மாதிரி தூங்கக்கூடாது. தூங்கும் போதும் சரி உட்காரும் போதும் சரி நம்மளோட பொசிஷனை மாத்திக்கிட்டே இருக்கணும். நம்பர் 2 என்னன்னா, நம்ம பாடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாவது பண்ற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம்ன்றது எல்லா இடத்துக்குமே ஈக்குவலா ப்ராப்பரா போற மாதிரி பண்ணணும். அதாவது இப்ப டெய்லி மார்னிங் 30 minutes வாக்கிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் யோகாசனம் பண்ணலாம், உடம்ப ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிசிக்கலா என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ அந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணணும். மூணாவது, உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா கட்டுப்படுத்தலாம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், விட்டமின் B12 கம்மியா இருந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லிட்டு. சோ நம்ம உடம்புக்கு விட்டமின் B12, B6, கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் D இந்த மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமா எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பால்,
பச்சைக்கீரை, பச்சை பயிர்கள் இந்த மாதிரியான பொருட்களை அதிகமா சாப்பிடணும். அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகவே கூடாது. நம்ம பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்கஹாலை கம்ப்ளீட்டா கட் பண்ணணும். இப்படியே நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மரத்து போறது கடைசியில ஸ்ட்ரோக்ல கூட கொண்டு போய் விட்டுடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சீரியஸா ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனடியா நியூராலஜிஸ்ட போய் பார்க்கணும். பார்த்து அவங்க அதுக்கான சொல்யூஷனையும் அதுக்கான டேப்லெட்ஸையும் கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க பேசிக் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு மேஜரா பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னா உடனே நியூராலஜிஸ்ட போய் பாருங்க. அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹெல்த் குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.